வணக்கம். என்ன அப்படி கேட்டுக்கூடாதுங்க. என்ன அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்க. என்ன அளவுக்கு அதிகமாக பேசிட்டாருங்க. அவர் பேசுனதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க. இப்படி இன்னைக்கு பல பேர் ஒருத்தவங்க பேசுனதை வச்சு அவங்க மேல வன்மத்தை கக்குறாங்க. அவங்களை மன்னிக்கிற மனமே அவங்களுக்கு வர்றதில்லை. ஒரு நாள் புத்தர் ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் புத்தரை பிடிக்கல போல தெரியுது அவருக்கு. அவர் புத்தர்கிட்ட வந்து நீ நயா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன வார்த்தைகள் கேட்க முடியுமோ அவ்வளோ கொச்சியான வார்த்தைகளை புத்தரை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு எதையுமே காதுல வாங்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவரும் பயங்கரமா பேசி 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 டயர்டாவே ஆயிட்டாரு. அவர் புத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த ஆளு புத்தரை பார்த்து கேட்டாராம், ஏங்க நான் இவ்வளோ உங்களை திட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல வந்து உங்களுக்கு கோபமே வரலையான்னு கேட்ட உடனே அதுக்கு புத்தர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டு, நீங்க யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அந்த பரிசு அவர் வாங்கலனா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்னாரு. அந்த பரிசு வாங்கலனா என்கிட்ட தான் இருக்கு பரிசு, எனக்கு தான் சொந்தம்னாராம். அப்படிதான் நீ பேசின பரிசையும் நீயே வச்சுக்கப்பா, அது உனக்கு தான் சொந்தம், அதை நான் வாங்கவே இல்லப்பா அப்படின்னாராம். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மள ஒருத்தர் பேசிட்டாங்க, நம்ம மேல ஒருத்தவங்க கோபத்தை காட்டுட்டாங்கிறதுக்காக அதை நம்ம வந்து அவங்களே அதை நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாதுங்க. அதை மறந்துடுங்க. விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால நம்ம எதையுமே வந்து பெருசா எடுத்துக்காம வாழ்வோம். அவங்க பேசுறத பேசிட்டு போட்டோம். அவங்களுடைய குணாதிசயம் பேசுறது, நாம பொறுமையா அது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். வாழ்க்கை சிறப்பா அமையும்.